இரண்டாம் வகுப்பு இயல் ஒன்றுக்கான அலகு தேர்வு. ஏற்கனவே நம்முடைய சேனலில் இயல் ஒன்றுக்கான அலகு தேர்வு மாதிரி வினாத்தாள் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. அதனுடைய கேள்வித்தாள் அமைப்பு வேறு, இந்த மாதிரி வினாத்தாளுடைய கேள்வித்தாள் அமைப்பு வேறு. இவ்வாறும் கேள்விகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது. இதுவும் 50 மதிப்பெண்ணுக்குரியது தான். நேரம் 1:30 மணி. மிகவும் எளிமையாகத்தான் இந்த கேள்விகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஆண்டு இறுதி தேர்வை மனதில் கொண்டு இந்த கேள்விகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. பலவுள் தெரிக இந்த பகுதியில் 10 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. இது புத்தகத்தினுடைய கேள்விகளும் புத்தகத்தின் உள்பகுதியிலிருந்து வருகின்ற கேள்விகளும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. அதிகமாக கடந்த ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் புத்தகத்தின் உள்ளிருந்து தான் கேள்வி அதிகமாக இருந்தது. எனவே அந்த அடிப்படையில் இந்த கேள்வித்தாள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நான் பார்க்கின்ற போது முதல் கேள்வி அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல் எது, இலக்கண நூல் எது என்று இருக்கிறது. பொறுத்துக என்ற ஒரு பகுதி, இது புத்தகத்தின் உள்ளிருந்து கேட்கப்பட்ட கேள்வியாகும். இந்த கேள்வி புத்தகத்தின் உள்ளிருந்து கேட்கப்பட்டிருக்கின்றது. இலக்கண குறிப்பு பகுதியை படித்தால் இந்த கேள்விக்கான விடை தெரியும். அடுத்ததாக மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு. இது புத்தக வினா, நேரடியான வினா. அடுத்த கேள்வி சிற்பி பாலசுப்ரமணியத்தின் மலையாள கவிதைகள் என்பது என்ன நூலாகும்? இது புத்தகத்தின் உள்ளிருந்து கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. இதையும் நாம் அந்த பகுதியினுடைய நூற்குறிப்பில் சென்றோம் என்றால் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் பொறித்த சின்னம் எது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கான விடை யானை. கடந்த ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் இது பொறுத்துக என்ற முறையில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. எனவே இது ஒரு முக்கியமான கேள்வியாகும். அடுத்ததாக மறைந்து போன தமிழ் நூல்கள் என்னும் நூலில் மயிலை சீனி வெங்கடசாமி மறைந்து போனதாக குறிப்பிடும் நூல்களின் எண்ணிக்கை. இதற்கான விடை 333. இதுவும் புத்தகத்தின் உள்ளிருந்து கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. அடுத்ததாக இருக்கின்ற 7வது கேள்வி செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு. இது நூல் குறிப்பில் இடம்பெற்றிருக்கின்றது. மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. இதற்கான விடை நிலவுப்பு என்பது இதற்கான விடையாகும். அடுத்ததாக இது புத்தகத்தினுடைய பின்பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி. பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தெரிவு செய்க. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது புத்தக பின்வினா. அடுத்ததாக பொருந்தாத சொல்லை அறிக. உறுப்பினர், குழுவினர், இயக்குனர், ஊரினர். இதில் எது பொருந்தாத சொல் என்று பார்க்கின்ற போது இதற்கான விடை இயக்குனர் என்பது சரியாக வரும். இந்த நாய் வர வேண்டும். எனவே வேறு எல்லாவற்றிலும் நர் என்று இருக்கின்றது. இங்கேயும் இது இருக்கிறது. ஆனால் உண்மையான சொல்லுக்கு நான் வரும். எனவே இது புத்தகத்தினுடைய உள்பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. அடுத்ததாக கீழ்காண்போடு தவறானதை தேர்வு செய்க. இதுவும் புத்தக உள் வினா. இதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் எங்கிருந்து வினா கேட்டாலும் எழுதுவதற்கு எளிமையாக இருக்கும். அடுத்ததாக குருவினா கேட்கப்பட்டிருக்கின்றது. ஏவேனும் 3 குருவினாக்கு தரப்பட்டிருக்கின்றது. 2 குருவினாவுக்கு நாம் விட எழுத வேண்டும். இது செய்யுள் பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக எவையேனும் 2னுக்கு மட்டும் என்ற அடிப்படையில் உரைநடையிலிருந்து 3 கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு விடை எழுதுகின்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்த பகுதி எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க என்ற பகுதி வருகிறது. இதில் மொழிபெயர்ச்சியும் உள்ளடக்கி கேட்கப்பட்டிருக்கின்றது. புணர்ச்சி விதி புத்தகத்தினுடைய கேள்விதான். அதே போன்று உவமை தொடர்களை சொற்றொடர் அமைத்து எழுதுக. இது மொழிபெயர்ச்சி கேள்வியில் வருகின்றது. அதே போன்று கலைச்சொல் தருக. இதுவும் மொழிபெயர்ச்சி பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே மொழிபெயர்ச்சி பகுதிகள் மிக மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக ஏவேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க என்ற கேள்வியில் பொருள் வேற்றுமை அணி. இதிலிருந்து நமக்கு 4 கேள்விகள் தரப்பட்டிருக்கின்றன. 3க்கு நாம் பதிலளிக்க வேண்டும். இலக்கிய நேயம் பாராட்டல் ஒன்று இருக்கின்றது. தமிழில் பிழையின்றி மேற்கொண்ட முயற்சிகள் யாவை. இது இலக்கண கேள்வி. மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. இது ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கின்ற ஒரு கேள்வி. இந்த இலக்கிய நேயம் பாராட்டவும் மிக முக்கியமானது. மிக எளிமையாக எழுத ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை பற்றிய விவரமான காணொளி நம்முடைய சேனலில் இருக்கின்றது. அடுத்ததாக இடம்பெற்றிருக்கின்ற கேள்வி நெடுவினா. தமிழின் சீரிழமை திறமையந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து
எழுதுக என்ற கேள்வி. அடுத்ததாக மயிலை சீனி வெங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுகளுடன் நிறுவுக. மூன்றாவதாக பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க என்ற கேள்வி வருகிறது. இதில் 2க்கு நாம் விடையளிக்க வேண்டும். எனவே இந்த 3இல் நாம் ஏதேனும் 2னை தெரிவு செய்ய வேண்டும். மிக முக்கியமாக அடுத்ததாக இருக்கின்றது மனப்பாட பாடல். ஓங்களிட என தொடங்கும் அந்த தண்ணீர் இல்லாத தமிழ் பாடலை அடிப்பெறலாமல் நாம் எழுத வேண்டும். அவ்வாறு 4 மதிப்பெண். எனவே இது 2வது கேள்வி மாதிரி வினாத்தாள். இதுவும் 50 மதிப்பெண்ணுக்கு உரியதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்களை இந்த கேள்வி மாதிரி தாளை பயன்படுத்தி நீங்கள் பயிற்சியை மேற்கொண்டு அதிக மதிப்பெண் எடுக்க உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி.